போல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அதே போல சாணக்கியன் ஆகிய இருவருக்கும் நேற்று தினம் சபாநாயகர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்று அது தொடர்பான செய்தி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அர்ச்சுனா டாத் ராசமாணிக்கம் டாத் கதாநாயகியின் டெடி அவவாத தென்னாகமே ஹெசிரிம அசோபாய் அந்திமாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே பார்லிமெண்ட் அர்ச்சுனன் ராமநாதன் அதே போல ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோருடைய செயற்பாடுகள் மிகவும் மோசமானது, அது கீழ்மட்டத்தில் காணப்படுகிறது என்பதாக சபாநாயகர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இருவருக்குமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி வந்திருக்கிறது. சாணக்கியனோடு கடுமையாக முரண்பட்ட சபாநாயகர் சபை நடவடிக்கைகளும் இடையூறு அர்ச்சுனா எம்பியும் தலையிட்டார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று தினம் இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். சபையில் உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்க மறுத்ததால் சாணக்கியன் எம்பி சபையில் உரத்த குரலில் தனக்குரிய வாய்ப்பை வழங்குமாறு தெரிவித்து வந்தால் சபை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு தடை ஏற்பட்டது. பார்லிமென்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரம தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கைகள் தொடர்ந்து சாணக்கியன் எம்பி ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் சபையில் தெளிவுபடுத்த அனுமதியை பெற்று உரையாற்றிக் கொண்டிருக்கையில் சபாநாயகர் அதை நிறுத்தி அது தொடர்பில் நிலையில் கட்டளை 27 கீழ் உரையாற்றுமாறு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து சாணக்கியன் எம்பி தனக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்து கோரிய போது சபாநாயகர் அனுமதி வழங்கினார். தொடர்ந்து சாணக்கியன் எம்பி தனது தெளிவுபடுத்தலை தெரிவாக ஆரம்பித்து முன்னெடுத்து செல்லும் போது மீண்டும் குறுக்கிட்ட சபாநாயகர் நீங்கள் தெரிவிக்கும் விடயத்தை ஒழுங்கு பிரச்சனையின் கீழ் முன்வைக்க முடியாது என தெரிவித்து அவரின் பேச்சை நிறுத்தினார். மீண்டும் சாணக்கியன் எம்பி நிலையில் கட்டளை 92 கீழ் எனக்கு இதனை முன்வைக்க அனுமதி வழங்குங்கள், அதில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள் என தெரிவித்து தனது தெளிவுபடுத்தலை முன்னெடுத்து செல்ல ஆரம்பித்தார். சபாநாயகர் நிலையில் கட்டளையை பார்த்துவிட்டு இந்த நிலையில் கட்டளையின் கீழ் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியாது என மீண்டும் அவர் உரையாற்றுவதை தடுத்து சபை நடவடிக்கையை முன்னெடுத்து செல்ல நடவடிக்கை எடுத்தார். எனவே என்றாலும் சபாநாயகர் இந்த நடவடிக்கைக்கு சாணக்கியன் எம்பி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்து அவருக்கு ஆதரவாக ராமநாதன் அர்ச்சுனா எம்பியும் எழுந்து ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பிய போது அவருக்கு அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அதன் போது அவர் சாணக்கியன் எம்பி முன்வைக்கும் கருத்து அவர்களின் மாவட்டத்தில் இடம்பெறும் முக்கிய பிரச்சனையாகும், அதற்கு இடமளிக்க வேண்டும். ஏனைய எம்பிக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியும் என்றால் ஏன் எங்களுக்கு மாத்திரம் வழங்க முடியாது? நாங்கள் தமிழில் பேசுவதை உங்களால் கேட்க முடியாதா என கடுமையான துணியில் சபாநாயகரை பார்த்து அர்ச்சுனா எம்பி அவர்கள் கேட்டிருந்தார். அதற்கு சபாநாயகர் குறித்த பிரச்சனையை தனியாக கொண்டு வந்து சபைக்கு சமர்ப்பியுங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு அனுமதி வழங்க இடமில்லை என்பதாக தெரிவித்தார். என்றாலும் சாணக்கியன் அர்ச்சுனா எம்பிக்கள் இருவரும் தொடர்ந்து சபையில் குரல் எழுப்பி வந்த போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இருந்து ஏனைய எம்பிக்களுக்கு நிலையில் கட்டளை 92 கீழ் ஒரு நிமிடம் அனுமதி வழங்கியது போல் அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுங்கள் என்றாலும் சபாநாயகர் தொடர்ந்து சபை நடவடிக்கை முன்னெடுத்து செல்ல முற்பட்ட போதும் அது சாத்தியப்படவில்லை. இறுதியில் சபாநாயகர் சாணக்கியன் எம்பிக்கு தனது தெளிவுபடுத்த